குறிப்பாக வந்து டிவிகே அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அவர் டிவிகே ரமேஷ்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால டிவிகேன்னு சேர்ந்து வந்துடுது. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்மளுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்களே, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெய்லி நிறைய விஷயங்களை புதுசாக வந்து பண்ணிகிட்டே இருக்கார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் வாசலில் கடைகள் பார்த்துருக்கோம். கடைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இஷ்டத்துக்கு ரேட் வைப்பாங்க. அதை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் ஆரம்பித்து சந்தனம், குங்குமம் எல்லாம் ரேட் இஷ்டத்துக்கு வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரியாது, வாங்குறது எல்லாமே ஒரு மாதிரி நம்ம சரி ஓகே சாமிக்காக பண்ணுறோம், நம்மளும் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அங்கே ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விலை பட்டியலை வெளியில் போர்டு வச்சாதான் வந்து விடுவேங்கலாம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரிய வரும். அப்போது யாரும் வந்து இங்கே தவறாக வந்து பண்ணிட முடியாது. அப்போ ப்ரைஸ் டேக்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்போது பிரச்சனை வராது அப்படிங்கிறது. என்னென்னா அவங்க ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணி, நீ இவ்வளோ விற்கிறியா, நான் அவ்வளோக்கு தான் விற்பேன், நான் அப்படி தான் பண்ணணும், ஒரு ஸ்கேம் நடக்குதுங்க. அந்த ஸ்கேம் வந்து பெரிய லெவலில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுக்கிற விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். உண்மையிலே நல்ல விஷயமா இருந்துச்சு. நேற்று அவர் வந்துட்டு ஒரு கோயிலில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது, ஒரு கூச்சல் போடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படிலாம் கத்தக்கூடாது, இது கோவில், நம்ம அந்த மாதிரி கட்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் விஜய் தானே கத்துனார். ஏங்க அவன் கத்துனது ஜோசப் விஜயன் கத்துனா, அப்போ ஜோசப் விஜயன் கத்துனா வந்து கண்டிப்பாக தாவேகா தொண்டரெலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. விஜயனான்னு கத்துனா கூட பரவாயில்ல, ஜோசப் விஜய்னு ஒருத்தன் வந்து கோயில் வச்சு கத்துறான்னா சம்திங் அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா ஓகே, அது ஓகே இருந்துட்டு போகுது. பட் இருந்தாலும் ஒரு அமைச்சராக அவர் கண்டிக்கிறார். இல்லை இது கோவில், இங்கே வாழ்க கோஷமோ எந்த கோஷமோ நீ போடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துடிப்பான அமைச்சராக ரமேஷ் இருக்கார். சூப்பர், அப்படியே இருங்க, அதான் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள். ஸோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. இப்போ சிங்கப்பெண்கள் படைகள் போட்டதுக்கப்புறம் முதல் கைது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது. பட் இருந்தாலும் இதற்கான ஒரு கனெக்ஷன் வந்து இன்னும் உருவாகலைங்கிறது என்னுடைய வருத்தம்.